நடிகர் தனுஷ் விஜய் அவர்கள் பாணியவே பின்பற்றி கல்வி உதவித்தொகை கொடுக்குற ஒரு விழா ஒன்று வைக்கிறாரு. அதில் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. விஜய் அவர்களை பின்பற்றி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அவரை ஃபாலோ பண்ணியே தான் வர்றாரு. இந்தியாவிலேயே 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 35% வாங்கி யாருடைய கூட்டணியும் இல்லாமல் முதலமைச்சரும் ஆயிட்டார். புதிய ஒரு ஃபார்முலாவை, ஒரு புதிய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அது தனுஷ்க்கு மண்டையில் பல்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நாங்கள்லாம் சிஎம் ஆகக்கூடாதா, நாங்கள்லாம் சேர்ந்து வச்ச காரில் போகக்கூடாதா, நீங்கள் எல்லாம் எங்களை கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஆசை அவரை நச்சரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வேற தனுஷ் மன்றத்திலிருந்தே நிற்க வைக்க போறாருங்கிற செய்தியெல்லாம் பலரும் பேசிட்டு இருக்காங்க. வரப்போது ஏறக்குறைய அது உண்மைதான். ஆனால் இவர் தேர்தலுக்கு தயாராகிட்டார். நாங்கள் தேர்தல் நிற்கக்கூடாதா, நாங்கள் சிஎம் ஆகக்கூடாதா அப்படின்னு அவருக்கு அவரே கேட்டுக்கிறாரு. இந்த வருஷம் தான் புதுசா பிறந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடினாரு. திடீர்னு கூட்டம் போட்டுறாங்க, இது என்ன திடீர்னு கூட்டின கூட்டமா? என்னன்னா அந்த ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டைலில் தான் ஒன்றும் இருக்கிறாரு. எக்ஸ் மாமனாராக இருந்தால் கூட அந்த மாமனாருடைய இன்ஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவர் பாடி லாங்குவேஜ் அப்படிலாம் பேசுகிறாரு. அந்த ஆன்மீக அரசியல் தான் இவர் தூக்கி தட்டி அடுத்த 2.0 மாதிரி கொண்டு வர போகிறாருங்கிறது அவருடைய பேச்சிலேயே தெரியுது. இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க, டெல்லி வரைக்கும் தொடர்பு இருக்கா, சமீபத்தில் ஒரு கொடுத்த தேசிய விருதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அஜித் ரசிகர்களை குளிர்விக்கிற மாதிரி தலை சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு பேசுறாரு. முதல்ல தனுஷ்ட ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயமா இருக்கு. நீங்களாவே இருங்க, நம்ம தலை அஜித் சார் சொன்ன மாதிரி தான் அது ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு இருக்கா, நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வருஷம் பிறந்தாலும் வந்துச்சு, இந்த பிறந்தாளில் மட்டும் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தான் ஆகணும். அது கொஞ்சம் நாளில் அவர் எந்த அரசியலை நோக்கி போறாருன்னு தெரிஞ்சிடும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்கள் தான் இப்போது சினிமாவில் ஹெட்லைன்ஸாக இருக்கார். அது நேஷ்னல் அவார்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடந்த ரசிகர் மன்ற விழாவாக இருக்கட்டும். என்ன சார் தனுஷ் அவர்களுடைய மோட்டிவாக இருக்குது? ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் பாணியவே பின்பற்றி கல்வி உதவித்தொகை கொடுக்குற ஒரு விழா ஒன்று வைக்கிறாரு. அதில் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, அரசியல் உள்நோக்கம் உடையதாக இருக்குது. என்ன சார் நடக்குது? கேட்ட கேள்வியில் முதல்ல இருந்து நம்ம போகலாம். விஜய் அவர்களை பின்பற்றி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படியே நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா விஜய் நாளைய திருப்பில் நடிக்கிறார். விஜய் அவங்க அப்பா ஒரு எஸ்ஏசி, ஒரு டைரக்டர், பீக்கில் இருக்கிறாரு. தன் பையனை ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. முதல் படம் பெருசாக போகல. அடுத்த படம் விஜயகாந்த், செந்தூர பாண்டி, அப்புறம் ரசியன், தேவான் வரிசையாக போய் சக்ஸஸ் ஆகிட்டார். அப்போ ஒரு டைரக்டர் தன் பையனை ஹீரோவாக்கி சக்ஸஸ் ஆகிட்டார், ஒரு முன்னுதாரணம் ஆகிட்டார். அப்போ விஜய் அவர்களுக்கு விமர்சனங்கிறது கடுமையான விமர்சனங்கள். இவரால் நடிக்க வரலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான விமர்சனங்கள், அதையும் தாண்டி உடைச்சி அவர் வந்துட்டார். அப்போ அது அன்றைக்கி இருக்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ்க்கு அந்த பையனை கொண்டு வரணும் ஒரு ஆசை. நம்மளும் அந்த வாரிசுக்கு கொண்டு வந்துடுவோம். நம்ம வீட்டிலே ஒரு ஹீரோ இருந்தாருன்னா, நான் டைரக்டர், நீ ஹீரோ, படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் நிறையா தயாரிப்பாளர், டைரக்டர்ஸு, ஆக்டர்ஸு, இந்த மாதிரி அவங்களுடைய வாரிசுகள், தம்பி, பையன், இவங்களை கொண்டு நிறையா போட்டு கையை சுட்டுக்கிட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. பெருசாக அவங்க அந்த காலத்தில் பண்ணல. நம்ம சத்யன், காமெடி நடிகர் சத்யன் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசர், மதம்பட்டி ரங்க சிவகுமார்னு. அவர் படம் எடுத்தார். சத்தியனை ஹீரோவை போட்டு படம் எடுத்தார். 2-3 படம் சார் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி இந்த சேனலில் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர், காஜா மதீன் தன்னுடைய தம்பி பையனை போட்டு எடுத்தார். இப்ராஹிம் நாத் ஒரு படம் எடுத்தார். அப்புறம் நிறைய செந்தில்நாதன் டைரக்டர் தன் பையனை போட்டு படம் எடுத்தார். நிறைய பேர் சொல்லலாம், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கலாம். யாருமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கஸ்தூரி ராஜா அப்போ டைரக்டராக இருக்கிறாரு. ஒரு சோலையம்மா, இது ரெட்ராசாவின் மனசில் சோலையம்மா, அந்த மாதிரி கிராமத்து படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு படம் பண்ணணும், பையனை ஹீரோவாக்கணும் அவர் முடிவு பண்ணுறாரு. தனுஷுக்கு சொல்லப்போனால் நடிக்கணுங்கிற ஆசை இல்லவே இல்லை, என்னை விட்டுருங்கன்னு சொன்னதாக அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு வாரிசை உருவாக்கிடணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி உருவாக்கப்பட்டு சக்ஸஸ் ஆனவர் தான் தனுஷ். இப்போ விஜய் அதுக்கு பிறகு ஒரு விஜய் உச்ச நட்சத்திர நடிகர் ஆனார். அப்புறம் அரசியலுக்கு வந்தார், சிஎம் ஆகிட்டார். இப்போ உங்களுக்கு கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியுதா? ஏன் இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்னா, அப்போ அவரை ஃபாலோ பண்ணியே தான் வர்றாரு. அவரை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்தியாவிலேயே 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 35% வாங்கி யாருடைய கூட்டணியும் இல்லாமல் முதலமைச்சரும் ஆயிட்டார். அது ஒரு பவன் கல்யாணம்லாம் அடிச்சுக்கிறாப்புல
நான் தமிழ்நாட்டில் பிறக்காம போனேனே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கிடலாம், பெருசாக வந்து கட்டமைப்பு இல்லைன்னா கூட நம்ம மக்கள் நம்பிட்டாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு ஃபார்முலாவை, ஒரு புதிய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அது வந்து தனுஷ்க்கு வந்து மண்டையில் பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நாங்கள்லாம் சிஎம் ஆகக்கூடாதா, நாங்கள்லாம் சேர்ந்து வச்ச காரில் போகக்கூடாதா, நீங்கள் எல்லாம் எங்களை கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஆசை வந்து அவரை நச்சரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்தோடனே அவர் என்னென்ன செய்கிறாரோ அதே மாதிரி ஜோசியை காட்ட போய் கேட்குறது, அதே மாதிரியான மற்ற விஷயங்கள்லாம் தனுஷ் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வேறு தனுஷ் மன்றத்திலிருந்தே நிற்க வைக்க போகிறாருங்கிற செய்தியெல்லாம் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. வரப்போது ஏறக்குறைய அது உண்மைதான். உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் முகம் பார்த்து வாக்களிக்கக்கூடியது. இப்போ இந்த தெருவில்னா இந்த தெருவில் கவுன்சிலர் யார் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் சிட்டியை விட்டுருங்க, கிராமங்களில் வந்து அந்த 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 பகுதியில் அந்த சொந்தக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. அந்த பையன் வந்து எந்த அரசியல் பின்புலம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கல் ஆட்களுடைய செல்வாக்கள் தான் ஜெயிப்பாங்க, தனிநபர் செல்வாக்கள். அப்போ அதை பயன்படுத்தி ஒரு ட்ரெஸ்ட் ரைட் மாதிரி நம்ம தேர்தலை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி திமுக இருக்குங்கிற ஒரு கதையும் இருக்குது, அதை விட்டுருவோம். ஆனால் இவர் வந்து தேர்தலுக்கு தயாராகிட்டார். நாங்கள் தேர்தல் நிற்கக்கூடாதா, நாங்கள் சிஎம் ஆகக்கூடாதா அப்படின்னு அவருக்கு அவரே கேட்டுக்கிறாரு. அப்போ அதை தொடர்ந்து வருஷம் அவருக்கு பிறந்தநாள் வருது. இந்த வருஷம் தான் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடினார். அதுவும் ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடினார். வழக்கமாக ஒரு திருமண அரங்கிலேயோ இல்லை ஏதோ ஒரு மாளிகையிலேயோ தான் கொண்டாடுவார். ஆனால் இன்னைக்கு ஓப்பனாக வந்து கொண்டாடி. ஆமாம், இந்த சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், நீங்கள் நம்ம வந்து பாடிகள் FTFS மாதிரி நீங்கள் சேர்ந்துட்டு கலைஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம இந்த கூட்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறவங்க இருக்குது அப்படின்னு அப்போ ஒரு லீடிங் கொடுத்துறாரு. அப்போ நம்ம வந்து இதை வந்து பொலிட்டிக்கலாக பயன்படுத்த போகிறோங்கிற சொல்லாமல் சொல்கிறார். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிலாம் என்ன, ஒரு வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை ஒரு கண்ணாடி போட்டால் போதும், அதே மாதிரி அவரும் போட்டு வந்தார். ஆனால் என்னென்ன அந்த ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டைலில் தான் ஒன்றும் இருக்கிறார். எக்ஸ் மாமனாராக இருந்தால் கூட அந்த மாமனாருடைய இன்ஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவர் பாடி லாங்குவேஜ் அப்படிலாம் பேசுகிறாரு. ரெண்டாவது அவர் ஏறக்குறைய ஒரு ஆன்மீக அரசியல் தான் பண்ண போகிறாருங்கிறது தெரியுது. ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் போனி ஆகாதுங்கிறது ஆன்மீகம்னு நேராக சொல்லி வந்தாலே போனி ஆகாது தமிழ்நாட்டில். நீங்கள் ஆன்மீக அரசியல் சொல்லி வந்தாலும் வேலைக்கு ஆகாதீங்க. அப்போ இவர் எடுத்தவரை தடுமாற்றம் மாறாரு. இன்னைக்கு தாவேக்கா இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் அவர் சொன்னதுனால தான். பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர்த்துட்டு மீதியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். பெண்ணடிமைத்தனம் வந்து ஆண் பெண் நிகர் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களே சொல்கிறார். பெரியாருடைய கொள்கையில் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் கடவுள் மறுப்புங்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றார். இப்போ அம்பேத்கரை சொல்கிறார், பெரியாரை சொல்கிறார், காமராஜரை சொல்கிறார். அப்போ திராவிட கட்சிகள் சொன்ன அதே ஐடியாலஜியை தான் இவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி களத்துக்கு வந்தார், ஜெயிச்சிட்டார். ஆன்மீக அரசியல், ஆன்மீகத்தை நேரடியாக சொல்லி அரசியல் பண்ணாலும் ஈடுபடாது, ஆன்மீகம் அரசியல்னு சொன்னாலும் ஈடுபடாது. தமிழ்நாட்டை அதை ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க. கடைசியில் எங்கே வந்து நிற்பீங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த கழுத்தில் போட்டிருக்கிற அந்த மாலை அப்படிங்கிற அவருடைய ஸ்டைல்லாம் பார்த்தா ரஜினிகாந்த் ஆளும் ஏறக்கட்டப்பட்ட அந்த ஆன்மீக அரசியல் தான் இவர் தூச்சி தட்டி அடுத்த 2.0 மாதிரி கொண்டு வர போகிறாருங்கிறது அவருடைய பேச்சிலேயே தெரியுது. இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க, டெல்லி வரைக்கும் தொடர்பு இருக்கா, சமீபத்தில் அவர் கொடுத்த தேசிய விருதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் அவர் இறங்குறாரு. அது நேரடியாக அரசியலுக்கு வர போகிறாருங்கிறது நமக்கு தெரியுது. அது வரட்டும், தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் இந்த ஆன்மீக அரசியல் எடுபடாதுங்கிறது உறுதியாக சொல்லலாம். நீங்கள் வந்து அதை சொல்லி ரஜினிகாந்த் அன்னைக்கு வந்திருந்தாலும் அது எடுபட்டுருக்காது. இந்த இடத்துல தான் சார் ஒரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆன்மீக அரசியல் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆன்மீக அரசியல் தான் வரணும், ஆன்மீக அரசியல் தான் வரணும். ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எக்ஸ் மாமனார் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போனதை இவர் வந்து நிறைவேற்ற பார்க்குறாரோ, இல்லைனா அவரை விட நான் மேலே இருக்கேன், நான் சாதிச்சு காட்டுறேன் அரசியலில் அப்படிங்கிற ஒரு ஈகோவால் உள்ள வந்திருக்காரா? இல்லை, அது ரெண்டையுமே எடுத்துக்கலாம், ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். மாமனார் செய்ய முடியாது, நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அவருக்கே வந்து அவரை நான் வந்து இதில் வந்து நான் வந்து ஓவர்டேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதுதான் சரியான ஃபார்முலா, ஆன்மீக அரசியல் தான் ஃபார்மெட்டு, இதை நம்ம கையில் எடுப்போம்னு நினைக்கிறாரு. பட் ஆன்மீக அரசியலுங்கிறது வந்து பாஜக செய்யக்கூடியது அரசியல் ஆன்மீகம், அதுவே இங்கே எடுபடல. நீங்கள் ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு இங்கே வர்றது வந்து ஏறக்குறைய அங்கே தான் போய் நிற்கும். அது அப்படிங்கும் போது அது வராது. ரெண்டாவது இந்த காலில் விழுற கலாச்சாரம்,
வந்து ஒரு அஜித் ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வர்றது, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறது. இப்போ அஜித் ரசிகர்கள் தன் பக்கம் பயன்படுத்திக்கிறணும், அதனால் அஜித் அவர்களை பற்றி கோட் பண்ணி பேசுகிறாரு. ஏன் இந்த விஜய் ரசிகர்களை கூப்பிட முடியாது, அவங்க வந்து தொண்டர்கள் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. அஜித் ரசிகர்களை அடுத்து ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கக்கூடியதை தன் பக்கம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அஜித் ரசிகர்களை குளிர்விக்கிற மாதிரி தலை சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு பேசுகிறாரு. முதல்ல இந்த தனுஷ்ட ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயமா இருக்குது. நீங்களாவே இருங்க, நல்லது செய்யுங்க. அரசியல்னா என்ன? அரசியல் என்பது ஒரு அறம், மக்களுக்கு சேவை செய்கிறது. அது ஒருத்தர் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வருஷம் பிறந்தநாள் வந்துச்சு, ஏன் இந்த பிறந்தநாளில் மட்டும் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க? அப்போ நலத்திட்டத்தை அரசியலுக்காக பயன்படுத்தி உங்களுடைய தேவைக்கு உதவிகளை பயன்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும்னா, உண்மையை சொல்ல போனால் லாரன்ஸ் எடுத்துக்கலாம். லாரன்ஸ் எத்தனையோ வருஷமாக ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து படிக்க வச்சுட்டு இருக்காரு, அதுக்காக நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. சூர்யா இத்தனை வருஷமாக சைலண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தனுஷ் இது வரைக்கும் பண்ணியிருக்காருன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று பண்ணியிருப்பார், ஒரு பெருசாக பண்ணதில்லை. அப்போ இந்த வருஷம் வந்து நான் வந்து சாப்பாடு போடுறேன், ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன், என் காலில் விழுங்க அப்படிங்கிற இந்த ஒரு அரசியல் ஒரு இவர் சொல்கிற அரசியல் ரெண்டுமே பழசு. ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டு எடுபடாது, இந்த காலில் விழும் கலாச்சாரம் எடுபடாது. அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. ரெண்டாவது இவருடைய அந்த பாடி லாங்குவேஜுமே அதுவுமே வேற ஒருத்தரோடு தான். இது இவர் பேசுகிற பேச்சு, இவர் பாடி லாங்குவேஜ், இவர் போகிற அந்த ரூட்டு எல்லாமே காப்பி பேஸ்ட்டு தான். ஒரு ஃப்ரெஷ்ஷல் அன்றைக்கி விஜய் வந்தாருன்னா அன்றைக்கி தீ போல் வர்றாரு. அன்றைக்கி ஆளுகிற கட்சியை யார் எதிர்ப்பாங்களாங்கிற ஒரு பயம் இருந்தது. கடுமையாக ஆளும் கட்சி எதிர்த்தார், அரசியல் பண்ணார், வந்துட்டார். இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய ஏறக்குறைய அந்த ஆன்மீக அரசியல் நோக்கி போகிறீங்க, அவருடைய பாடி லாங்குவேஜை பண்ணுறீங்க, நலத்திட்ட உதவிகள், இந்த காலில் விழும் கலாச்சாரம், இது எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்து ரிஜெக்டான ஒரு பேட்டர்ன். அதை தான் தூக்கிட்டு வர்றாரு அவர். நான் வந்து அதை பண்ண போகிறேன், நாங்களாம் சிஎம் ஆகக்கூடாதா, நாங்களாம் வீடு வாங்கக்கூடாதா, சைக்கிள் வச்ச காரில் போகக்கூடாதா அப்படின்றாரு. அதில் இன்னொன்று சொன்னார், எனக்கு எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஏசல் அவார்டு கொடுக்கணும், யாராவது கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் ஏன் அப்படி கேட்குறோம்? இல்லை, அது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். எப்படி கேட்க முடியும்? போய் கேட்கவா முடியும்? எல்லாம் டிக்கெட் போட்டு டெல்லியில் போய் ஏங்க தனுசுக்கு இது கொடுக்கல கேட்க முடியுமா? அது இந்த அவார்டுகளே இப்போ பெரிய அதிலே குழப்படியாக இருக்குது. எந்தெந்த படத்துக்கு RRR படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவே அது நமக்கு ஒன்றும் ஷாக்கிங் ஒன்றும் தீரல. ஆஸ்கார் அவார்டு முதற்கொண்டு உள்ளூர் லோக்கல் அவார்டு வரைக்கும் இன்றைக்கி அதில் வந்து நம்பகத்தன்மை போயிடுச்சு. ஒரிஜினலாக திறமையாளர்களே ஒரு அங்கீகரிக்கிறதுக்காக, அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய விருதுகள் இன்றைக்கி வந்து அரசியலாக மாறி கிடக்கு உலகளவில். நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் ஆஸ்கார் அவார்டு. ஆஸ்கார் அவார்டில் அரசியல். நீங்கள் வந்து அப்படி இருக்கப்ப நீங்கள் தனுஷுக்கு குடிக்கலன்னு வாங்க 10 பேர் டிக்கெட் போட்டு டெல்லிக்கு போவோம், போய் சொல்லிட்டு வரணும் போக முடியுமா? ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த முறை கொடுத்த அவார்டுங்கிறது ஏகப்பட்ட சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய தரமான மக்கள் ஏற்றுக்கொண்ட கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் நிறையா வந்துச்சு தமிழில். மகாராஜன் மாதிரியாக இருக்கட்டும், லப்பர் பந்து மாதிரியாக இருக்கட்டும், ஆலை மாதிரியாக இருக்கட்டும், தங்கலான் படத்தில் தனுஷ் விக்ரமுடைய நடிப்பாக இருக்கட்டும், இப்படி பலரும் எதிர்பார்த்தாங்க. அயோத்தி இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பேசப்பட வேண்டிய ஒரு மெசேஜ் அப்படிலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். திடீர்னு யாருக்குமே சம்மந்தம் இல்லாமல் வாட்டர் பாக்கெட் பாட்டிலுக்கு ராயன் படத்தை கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக். அவருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள படங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது. இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் ஏன் இது வரைக்கும் எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, இதுக்கு ஏன் கொடுக்கணும், இதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அது கொடுக்கல நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யார் போய் கேட்பா? இந்த விருதுகளுக்கு பின்னாடியே பல அரசியல் இருக்குங்கிறது தான் அங்கே நம்மளுடைய கருத்து. அப்போ இவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோட, ஒரு பேக்கப்போட, சில பேருடைய ஆசீர்வாதத்தோட இறங்கி இருக்கிறாரு. வரட்டும், கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தானே ஆகணும். அது கொஞ்சம் நாளில் அவர் எந்த அரசியலை நோக்கி போகிறாருங்கிறது தெரிஞ்சிடும். சார், இவர் எடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக அரசியலாக இருக்கட்டும், இல்லைனா காலில் விழக்கூடிய பழக்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எதிராக தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவருக்கு பின்னாடி திமுக வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வாதம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லையே சார்? இல்லை, நீங்கள் அவரை வந்து பேக்கப் தான் பண்ண முடியாது. அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு எப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் நில்லுங்க அப்படின்னு அவர் ஆல்ரெடி ஆன்மீகவாதியாக இருக்கிறாரு. மாமனார் ஆல்ரெடி ஆன்மீக அரசியல் பண்ணி அதை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாமல் நிற்கிது. நான் அந்த பில்டிங்கை நான் கட்டுறேன்னு வராரு. அப்படிங்கும் போது அது பேக்கப்பாக வேணா இருக்கலாம். அந்த ரசிகர்கள் ஓட்டை பிரித்து விடுறதுக்கு இவரை பயன்படுத்தலாம். விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, தனுஷ் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் மொத்தமாக எல்லா ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் ஓட்டு ஒரு பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஓட் ஸ்பாயிலராக இவரை பயன்படுத்தலாம். அப்படிங்கும்போது அவர் என்ன ஐடியாலஜியில் அரசியல் பண்ண போகிறாருங்கிறத அவங்க சொல்ல முடியாதுல்ல. பேக்கப் வேணால் பண்ணலாம்.
அப்போ அது டிஎம்கேவுக்கும் ஒரு அடியாக இருக்கும்ல, ஒருவேளை இந்த வாதம் உண்மையானா? அதாவதுங்க 18லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் 2 திராவிட கட்சிகளும் அவங்க பார்க்குற பார்வையே வேறு. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு போடுவாங்க, அண்ணாமலைக்கு போடுவாங்க, அப்புறம் வந்துட்டு நோட்டாவுக்கு போடுவாங்க. கமல்ஹாசன் ஆரம்பித்தப்பறம் மக்கள் நீதி ஒரு 20% ஓட்டு வந்து போலிங் ரேஷியோ கம்மியாக இருக்கும், ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும் அது. ஆமாம், ஒரு 20% ஓட்டு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் போயிடும். கமல்ஹாசனுக்கு போயிடும், சீமானுக்கு போயிடும், நோட்டாவுக்கு போயிடும். ஒரு 5-6% ஓட்டு போட மாட்டாங்க, 10% வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்த அரசியலை பிடிக்காதவர்கள். ஒரு 20% ஓட்டு, அந்த 20% ஓட்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. 15% ஓட்டு ரசிகர்கள் ஓட்டு இவர் ஜெயிச்சார். அப்போ அதை வந்து அவர்கள்ட்ட வந்து இவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த இவங்க ஆடியன்ஸே வந்து 40+ தான், அதிமுக 40+ தான். அது கீழே இருக்க ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா சொந்த அவனே வந்து கட்சிக்கார பையனாக இருப்பான். அவன் அப்பா கட்சியில் இருப்பார், மாமா கட்சியில் இருப்பார், சித்தப்பா கட்சியில் இருப்பார். அதுக்காக அவன் ஃபோர்ஸ் பண்ணி போட வைக்கலாம், அவன் போட்டாலும் தான் போடுவான். மற்றபடி வந்து ஒரு தன்னெழுச்சியாக ஒருத்தன் போய் அந்த கட்சியினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டு சேர்க்க போகிறது, ஓட்டு போட்டது கிடையாது. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, அண்ணா என்ன நோக்கத்துக்கு ஆரம்பித்தாரோ அந்த இயக்கத்தை, திமுகவிலேருந்து பிரிஞ்சு போய் அதிமுகன்னு வச்சுங்க. அண்ணா என்ன எதுக்கு ஆரம்பித்தார்? அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் கட்சி பணக்காரர்கள் கட்சி, பண்ணையாளர்கள் கட்சி, நிலச்சுவாந்தாரர்கள் கட்சி, தொழிலதிபருடைய கட்சி. சாமானியனுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கான வாய்ப்பே இங்கே இல்லை. அப்படிங்கும்போது அவன் அரசியல் தேடிக்கிட்டே அலைகிறான். அவனுக்கான அரசியல் இல்லையே, அரசியலுக்கு நமக்கான இடம் காலியாக இருக்குன்னு. அப்போ அண்ணா எந்திரிச்சு கையை தூக்குறாரு. அப்போ அண்ணாவின் பக்கம் பெரிய கூட்டம் வந்து சாமானிய இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. அது வந்து பெரிய ஒரு 10 வருஷம் ட்ராவலுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க, உருவாக்குறாங்க. அப்போ அன்னைக்கு வந்து அண்ணாவினுடைய அமைச்சரவையில் எல்லாருமே 35-40 வயசுக்குள்ளே தான். கலைஞருக்கு அன்றைக்கி 34 வயசு தான். முதல் முறையாக கலைஞர் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கப்போ 34 வயசு. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த சாதிக் பாட்சாவுக்கு 29 வயசு. அண்ணாவினுடைய முதல் அமைச்சரவை பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 45, 30, 50 வயசுக்குள்ளே தான். அது வந்து காங்கிரஸ் அன்றைக்கி பெரிய பண்ணையார்கள், தொழிலதிபர்கள் இருந்தாங்க. இது ஒரு சாராருக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் அன்னைக்கு சேர்ந்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்குது? அதிமுகவில் ஒருத்தன் போய் கட்சியில் சேர்ந்து ஒரு பதவி வாங்கணும்னா குறைந்தபட்சம் அவன் 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்க்கணும். அந்த கட்சியில் யாராவது உங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கணும். இப்படி தான் போச்சு. இப்போ அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் புதியவர்களுக்கான வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்ப்பாங்க, யாராவது வந்து டக்குன்னு அமைச்சர் ஆக்கிடுவாங்க, எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க, எம்பி ஆக்கிடுவாங்க. அமைச்சரவை மாறிட்டு இருக்கும். ஒரு சாமானியனுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு, இளைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் கலைஞர் இருக்க வரைக்கும் செஞ்சார். இப்போ ராசாவெல்லாம் 32 வயசில் மத்திய அமைச்சராக இருக்கிறார், எந்த பின்பலமும் இல்லாமல். கலைஞர் அந்த வேலையை செய்வார். ஆனால் கலைஞர் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அப்படியே தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போ அன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய தலைமைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கட்சியில் அந்தந்த பகுதியில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தன்னுடைய குறுநில மன்னர் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு அவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அது கட்சியை ஒரு வேறு பல குழுக்களாக செயல்படுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தலைமைக்கு என்னன்னு தெரியல. அப்போ ஒரு சாரார் இளைஞர் அங்கே போகிறதுக்கே தயங்குறான். 50 வயசில் தான் இளைஞர் அணி, 40 வயசில் தான் மாணவர் அணி, எப்படி நீங்கள் போவீங்க? அப்படிங்கும் போது அந்த அரசியலுக்கான அவங்களுக்கான இடம் இல்லை. அப்போ ரசிகர்களாக நிற்கிறான், சினிமா ரசிகர்களாக நிற்கிறான், வேறு கட்சியில் நிற்கிறான், இயக்கங்களில் நிற்கிறான், சில பேர் சாதி அமைப்புகளில் போகிறான், மத அமைப்புகளில் போகிறான். அப்படியே அந்த இளைஞர்கள் வந்து பிரிஞ்சு கிடக்கணும். அதை விஜய் ஒன்று சேர்த்தார். அதில் உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். அந்த அங்கங்கே பிரிஞ்சு கிடந்த இளைஞர்கள் அப்படியே ஒன்று சேர்க்குறாரு. அப்புறம் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி பழைய ஆட்களே உள்ளே கொண்டு வர்றாங்க. அது ஒரு பெரிய மாற்றமாக நடந்துருது. அப்போ அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு இந்த ஓட்டுகள் பிரிகிறதுனால பாதிப்பு இல்லை. பாதிப்பு யாருன்னா இளைஞர்கள் பக்கம் தன்னை உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இவர்களுக்கு தான் பாதிப்பு. அந்த ஓட்டை இது பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். சார், இப்போது தனுஷ் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை செய்யக்கூடிய அந்த சேவைகள், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அரசியலுக்காக பண்ணுறாரு, இல்லை வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை வச்சு பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் அவர்கள் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை விட நிறைய பேர் வந்து ஜாம்பவான்களாக இருப்பாங்க. குறிப்பாக இப்போ டிவிக்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது கிரவுண்டில் அப்படின்றத சொல்கிறாங்க. விஜய் அவர்களுடைய முகத்துக்கு தான் ஓட்டணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் அவர் இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலே உடனே களம் காண்றது அப்படிங்கிறது ஒரு அக்னி பரீட்சை இல்லையா? ரிஸ்க்கு தான், எடுத்து பார்ப்போம். நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாதா? நாங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாதா? எதுக்குமே நான் ரிஸ்க் எடுக்கலையா அப்படின்னு கேட்பார். எடுக்கட்டும், தேர்தல் முடிய பிறகு தெரியும் என்னென்னு. உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் எப்படி நடக்குன்னா, அந்த ஒரு வார்டுன்னு வச்சுக்கலேன், அந்த வார்டுக்குள்ளே அந்த கம்யூனிட்டி, அப்புறம் ரிலேஷன், அந்த சொந்தக்காரன், ஆமாம், அந்த பகுதியில் உட்காந்துருப்பாங்க. கிராமங்களில் போனீங்கன்னா அவனுக்கு வேலை வெட்டி இருந்தால் ஏதாவது கடையை வேலையை பார்த்துட்டு பிஸ்னஸை பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துருப்பான். நல்லது கெட்டது, காது குத்து, டெத் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு, என்ன மாமா சித்தப்பா அப்படின்னு அந்த அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு பகுதியில் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் கவுன்சிலராக வர்றதுக்கு ஓட்டு போடுவாங்க.
நீங்கள் அவனை உடச்சிக்கிட்டு தான் போய் நீங்கள் ஓட்டு வாங்கணும். அதுலேருந்து ஒருத்தர் நிற்கணும் இல்லாட்டி. அப்படிங்கும்போது ஆல்ரெடி அவன் இருக்கிறான், நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படிங்கும்போது பெரிய போட்டியாக இருக்கும், கடுமையான போட்டியாக இருக்கும். அதேமாரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஜெயிக்கலாம், ஏதாவது ஃப்ளூக்கில் ஓடர் சித்திரத்தில் ஜெயிக்கலாம். ஆனால் அவங்க என்ன அவங்களுடைய கால்குலேஷன் இருக்குல்ல, அந்த கால்குலேஷன் ரீச் ஆக முடியுமாங்கிறது ரிசல்ட்டுக்கு பிறகு தான் தெரியும். அவர் இப்போவே கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு, அதுவே பயங்கரமாக ரீச் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு சார். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்துருப்பீங்க போல், பூரா பெய்டு ப்ரமோஷன் தான். பார்த்தீங்கன்னா நைட்டு இருந்து நீங்கள் வாங்க தலைவா அப்படின்னு ரொம்ப கத்துது, 2 பேர் காரில் கொடியை மாட்டுறானுங்க, 2 பேர் கதறிக்கிட்டு கிடக்காங்க, ப்ரொமோஷன் ஆகிப்போச்சு. இன்ஸ்டாகிராமுக்கு அது தடை பண்ணிட்டாங்கன்னா பல கட்சி நடக்காது போல், அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி நிலைமை. ப்ராடக்ட் ப்ரொமோஷன் இருந்தாலும் சரி, கட்சி ப்ரொமோஷன் இருந்தாலும் சரி, அது இன்ஸ்டாகிராமுங்கிற இடத்துல போய் நிற்கிது. அதுக்கான வேலையை செய்கிறாங்க. அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல கணிசமான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு, நம்மளும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவோம். நான் மன்றத்தில் இருந்தவங்க தானே நீங்கள் அமைச்சர் இருக்காங்க, மன்றத்தில் இருந்தாலும் எம்எல்ஏ இருக்காரு, நம்ம ஆகக்கூடாதா? ஏன் மன்றத்தில் இருந்தவங்க நாங்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ஆனால் அவங்க மக்கள் இயக்கமாக மாதிரி மக்கள்கிட்ட போனாங்கன்றதை மறந்துடுறாங்க. நாங்களும் போக மாட்டோமா? எங்களே நீங்கள் வெறுக்கிறீங்க, எங்களையே வந்து ஒதுக்குறீங்க, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல, சாமிகளாக நீங்கள் வாங்க இல்லைங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டா ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.